இந்த ஆள் இப்போ சந்துரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? இவர் ஒரு நீதிபதியாக இருந்த விளக்கென்ன? இது வந்து நிர்மலா சீதாராமனை ஊருகா மாமின்னு கிண்டல் பண்ணிட்டு இதுக்கு எதுகிட்ட நீங்கள் என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? 20,000 புக்கு படித்தார், என்னுடைய 600 சில்லற பக்கத்தை வந்து அவர் படிக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த சாமி கேர் நான் கட்டியிருக்கேன், அது என்னுடைய மத சுதந்திரம் நான் கட்டியிருக்கேன். இந்த அடிப்படை அறிவு கூட ஒரு முன்னாள் நீதிபதி கிடையாது. இது அவன் வந்து மத மாத்திர வேலையை பண்ணிட்டு இருக்கான். சர்ச்சிலையும் சர்ச்சில் என்ன வேலையை பார்க்குறாரு அதை வந்து ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்காரு, கிளாஸ் ரூமில் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட ஒரு சந்துருங்கிற ஒரு முன்னாள் நீதிபதி வந்து எப்படி இவரை வந்து நீதிபதினு எப்படி எடுத்துக்கிடுவீங்க? செல்வ பெருந்தகை யார் சார்? யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் செல்வ பெருந்தகை, இதுதானே நிலவரம். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுதுல்ல, இவருக்கு பொண்டாட்டிக்க பேரில் லண்டனில் வந்து பக்கிங்காம் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு வெளியே தெரிஞ்சிருக்குல்ல. இது காரணம் வேறு அண்ணாமலை தான். அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இப்போ சென்டராக இருக்கார். அவர் தான் மைய கரு, தமிழகத்து அரசியலில் அவர் தான் மைய புள்ளியாக இருக்கார், மைய கருவாக இருக்கார். ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலினும் கிடையாது. திருச்சி வேலுசாமி யார்? யாருக்கும் தெரியும். அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் காங்கிரஸில். அதுதான் உண்மை. காங்கிரஸில் நானும் ஒரு ஆள் இருக்கான் பாடி காணிக்கிறதுக்கு வாண்டாடாக வந்து வண்டியில் ஏறுவாங்கல்ல, நானும் ரவுடி தான் சொல்லிட்டு அதேமாதிரி அவரும் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மற்ற சமுதாயம், இந்த வன்னியர் சமுதாயம் மற்ற பிற சமுதாயத்து மக்களோட நல்ல ஒரு சுமூகமான ஒரு உணர்வை வளர்க்கணும்னு சொல்லி அவர் பாடுபட்டார். அதே முயற்சியை பாரஞ்சித்தும் முன்னெடுத்தார்னா சந்தோஷமான விஷயம்தான். விஜயே வரும்போது அவர் பாரஞ்சித்து வந்தா என்ன தப்பு? தமிழக வெட்டி கழகம் ஆரம்பித்த உடனே அந்த லெட்டர் பேட்டில் மட்டும் வெறும் விஜய், அது என்ன? ஏன் பேரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஏன் மாற்றணும்? நீங்கள் நெத்தியில் எதுக்கு அந்த ஆள் திடீர்னு குங்குமம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை மட்டுமே தமிழகம் முழுக்க ஏன் ஒட்டிட்டு அலைகிறார் விஜய்? ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் போனவர் அவர். இவர் ஒரு பிரிவினைவாத, மாநில பிரிவினைவாத கண்ணோட்டத்தில் போனவர் திருமாவளவன். அதனால் திருமாவளவனுடைய வளர்ச்சி ஆம்ஸ்ட்ராங்னால அழியும் அப்படிங்கிறது யதார்த்தம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சதுன்னு இவர் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னதும் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் இவர் சிட்டி கமிஷனரும் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனரும் மாற்றினாங்க. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இந்த மாதிரி நீங்கள் யாராவது திமுகவுக்கு எதிராகவோ இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ இந்த குற்றவாளிகள் யாராவது கைதானவங்க யாராவது வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்கவுண்டர் தான். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அது மட்டும் இல்லாமல் திமுக அப்படின்னாவே பொங்கி எழக்கூடிய நம்ம சின்னப்ப கணேசனோட நம்ம இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார், ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் ஓகேங்களா, அண்ணாமலை அவர்கள் சும்மாவே இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு மேடையில் ஏறி இந்த மாதிரி வந்து நான் கொடுத்த பரிந்துரையை வந்து ஒரு மாநில தலைவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஓகேங்களா, அவருக்கு என்ன தெரியும், 20,000 புக்கு படிச்சுட்டு சீனை போடுறாரு, அந்த மாதிரி பேசிட்டாரு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றி உங்களோட பார்வை? அதாவது அவர் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு கிடையாது, அவர் தான் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவர் காலாவதியான ஒரு நீதிபதி. இன்னொன்று ஒரு நேர்மையான ஆள் கிடையாது. அவர் கொடுத்த தீர்ப்பு அனைத்தையும் மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அது எதுவுமே அவர்கிட்ட அந்த நேர்மைத்தன்மை, அது இந்த ஹரி பரந்தாமன் ஒரு பரதேசி தெரியும், அதெல்லாம் வந்து ஏன் பரதேசின்னு சொல்கிறேன்னா, இந்த ஆள் கிறிஸ்டின், அந்த ஆள் கிறிஸ்டின், பேர் ஹரி பரந்தாமன். ஒரு நீதிபதியாக இருந்த ஆள் இந்த மாதிரிலாம் செய்யலாமா? நீங்கள் உங்கள் பேரே கிறிஸ்தவ பேரை மாற்றுங்க, நீங்களும் கிறிஸ்தவனை அடையாளப்படுத்துங்க. நீதிபதியாக இருந்தவன் கம்யூனிஸ்ட் மேடையில் ஏறி அதெல்லாம் பேசிட்டாலே வேணாம். இந்த ஆள் இப்போ சந்துரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? இவர் ஒரு நீதிபதியாக இருந்த விளக்கென்ன? இது வந்து நிர்மலா சீதாராமனை ஊருகா மாமின்னு கிண்டல் பண்ணிட்டு இதுக்கு எதுகிட்ட நீங்கள் என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? இது வன்மத்தை விதைக்கிற ஒரு ஆள் தானே. இவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அறிக்கை தயார் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான அறிக்கையில் இருக்கும்? அதை நம்ம பார்க்கணும்ல. இன்னொன்று 20,000 புக்கு அண்ணாமலை படித்தார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? 20,000 புக்கு படித்தார், என்னுடைய 600 சில்லற பக்கத்தை வந்து அவர் படிக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் இப்போ அண்ணாமலை படிக்காமல் தான் அறிக்கை விட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? படித்து அறிக்கை விட்டாரோ படிக்காமல் அறிக்கை விட்டாரோ? கள்ளருங்கிற பேரை வந்து அந்த பள்ளிகள் கல்வி நிறுவனங்களை நீக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? இந்து மாணவர்கள் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் விபூதி பூசக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையா? அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அதை தான் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதை சொன்னீங்களா இல்லையா? அதை நீங்கள் அதை சொல்லுங்கள். எதுக்கு திமுகவை கொத்தடி? ஏற்கனவே திமுக கொத்தடிமே தான், இது கம்யூனிஸ்ட் வேறு.
அந்த கம்யூனிஸ்டுக்கு விட இது விசுவாசம் கூட இல்லை. கம்யூனிஸ்டுக்காரங்கிறத விட இவர் காணிக்கல. திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறதுல தான் சந்தோஷப்படுறார், பெருமைப்படுறார். இந்த ஈரவங்காயம் நான் நேர்மையான நீதிபதினு வேற இவரை எல்லா பத்திரிகையிலையும் எழுத வச்சாங்க, எழுதி தொலைச்சாங்க. எல்லாரும் எழுதி இவர் பெரிய நேர்மையானவர். அதை ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறினா வீட்டுக்கே போனார். அப்பப்பா எவ்வளவு பெரிய ஆள். ஆனால் வந்து கடைசியில் நீதி அரசராக இருந்த ஒருத்தர் தான் வந்து தரம் தாழ்ந்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணி நடந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அந்த சாமி கேர் நான் கட்டியிருக்கேன், அது என்னுடைய மத சுதந்திரம், நான் கட்டியிருக்கேன். இந்த அடிப்படை அறிவு கூட ஒரு முன்னாள் நீதிபதி கிடையாதா? இதை வந்து கட்டக்கூடாதுன்னு இப்படி சொன்னீங்க நீங்கள். இது இப்படி தான் அறிக்கை கொடுத்தாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், நீதிபதி சந்துரு அவர்களே, நீங்கள் விஷயத்து இதெல்லாம் நீங்கள் சொன்னதை சொல்லலேன்னு சொல்லி நீங்கள் இப்போ அண்ணாமலை இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதில் இந்த அறிக்கை குப்பையில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அறிக்கையில் இதெல்லாம் நீங்கள் சொன்ன விஷயம் தானே, அதோட சாராம்சம் இது தானே. முழுக்க இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி கொடுத்த அறிக்கை தானே. அதில் என்ன சந்தேகம் இருக்க போகுது? அவன் கஷ்டப்பட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வெள்ளைக்காரனை எதிர்த்து, அவன் கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது அதை எதிர்த்து இந்துக்கள், நாகர்கோவிலில் எஸ்டி இந்து காலனின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய விரிவாக்கம் அது எஸ்டின்னு இருக்குல்ல, அதுக்கு விரிவாக்கம் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ செயின்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, புனித இந்து கல்லூரின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி தான் டிரான்ஸ்லேட் இந்த திராவிடியா மாடல் அப்படி தான் பண்ணோம். ஆனால் உண்மையிலேயே வந்து அது அப்படி இல்லை. நான் படித்த காலேஜ் எஸ்டினா சவுத்து திருவிதாங்கூர் இந்து கல்லூரின்னு பேர், தெற்கு திருவிதாங்கூர் இந்து கல்லூரி, சவுத்து திருவாங்கூர் இந்து கல்லூரிங்கிறது அதுக்கு பேர். எதுக்கு அதை ஆரம்பித்தாங்க? அதை ஆரம்பித்தவங்களெல்லாம் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தாங்க? கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, எல்லாம் கிறிஸ்தவ கல்லூரியாக வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு இந்துக்களுக்கு என்ன காலேஜ், ஒரு காலேஜ் வேண்டாமாங்கிற ஆதங்கத்தில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரன் கிறிஸ்தவ கல்லூரியெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு இந்துக்காரன் ஆரம்பிச்சு வச்சுருக்கான். நீ அதை இந்த தூக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது வாவு சிதம்பரம் பிள்ளையை தூக்குன்னு சொன்னாங்கன்னா, பிள்ளை வந்து அந்த அவரோட பேரோட சேர்ந்தது. அவர் ஜாதி பிள்ளைன்னு இருக்கலாம் சார், ஆனால் பேரோட சேர்ந்து இருக்கு சார். தானுலிங்க நாடாரை எட்டுருக்கு நீங்க யாரு? அது அவங்க அப்பா வச்ச பேர். இவருக்கு இன்னும் கையெழுத்து போடும்போதே நாடார், தானுலிங்க நாடார்னு தானே கையெழுத்து போட்டார் அவர். ஜிடி நாயுடு, அவரை நீங்க நாயுட வெட்டி எடுத்துருங்க, ஜாதி பேரு என்னதான் சொல்லுவீங்க நீங்க? வாவேசு ஐயரை தூக்கிடுங்க, மிச்சம் என்னதான் இருக்கு? வாவேசு தான் இருக்கு. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை எடுத்துருங்க, அது யாருன்னு யாருக்கும் தெரியாது. சாமிநாத அவ்வளோமே நிற்கும், அவ்வளோதானே, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எங்கள் ஊர் கவிஞர், தேரூரில் உள்ள கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அவரை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு தான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளையை தூக்கியிருக்கு, அது யாருன்னு யாருக்கு தெரியும்? இதான் எங்களுடைய பித்தலாட்டம். இதே மாதிரி தான் இந்த கான்செப்டை கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே திணிச்சு, ஸ்கூலில் வந்து நீங்கள் அதுவும் பாருங்களேன், பாதிரியாரே வந்து பாடம் நடத்துறதுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம வரி பணத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இது அவன் வந்து மத மாத்திர வேலையை பண்ணிட்டு இருக்கான். சர்ச்சிலையும் சர்ச்சில் என்ன வேலையை பார்க்குறாரு அதை வந்து ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்காரு, கிளாஸ் ரூமில் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு, இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட ஒரு சந்துருங்கிற ஒரு முன்னாள் நீதிபதி வந்து எப்படி இவரை வந்து நீதிபதினு எப்படி எடுத்துக்கிடுவீங்க? எப்படி நம்ம சொல்ல முடியும்? இவரெல்லாம் இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவீங்க. அண்ணாமலை இதை கேட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து கொந்தளிக்குது அப்படியே. இவங்க பண்ண அஜெண்டா என்னன்னா, இதெல்லாம் ஒரு நீதிபதி கொடுத்த, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்தாரு, ஒரு தனிநபர் கமிஷன் அமைச்சோம், அதில் இதெல்லாம் பரிந்துரைகள், அந்த பரிந்துரை அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ வந்து இதை அமல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அதுக்கு அண்ணாமலை தடையாகி போயிட்டார். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதர் மட்டும் தமிழக அரசியலில் இல்லைன்னு வச்சுடுங்க, இஷ்டத்துக்கு ஆடிட்டு தானே இருந்தாங்க. அவர் வந்த பிறகு ஒரு அளவுக்கு வந்து கட்டுப்படுத்துறாரு, அது உங்களுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படியே. இல்லைன்னா இந்த ஆளு இதுக்கு கொந்தளிக்கணும், சம்மந்தமே இல்லையே. உனக்கு ஒரு அரசாங்க சம்பளத்தில் உனக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க, நல்லா ஊர் சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்தாச்சு, அப்படியே அறிக்கை அதுக்கு பேரில் ஒரு 600 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையும் தயார் பண்ணி கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போ. அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, விமர்சனம் வரதான் சார் செய்யும். இப்படி கூறுகட்டத்தனமாக எல்லாமே உன்னுடைய தனிப்பட்ட வன்மத்தெல்லாம் கொண்டு போய் விதைச்சி இவர் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்புகளே பல தீர்ப்பு அப்படிப்பட்டது தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை அவ்வளோத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை கொண்டு விதைச்சி வச்சுருக்கீங்க இந்து மதத்துக்கு மேலே, இந்துக்கள் மேலே. இதை வந்து சுட்டி காணிக்க மாட்டாங்களா? இப்போ சுட்டி காணிச்சது தப்புன்னு நினைக்கிறாங்க, யாருமே இதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து கல்வி இதெல்லாம் கொண்டு பண்பாட்டுக்கு இதெல்லாம் நெறி வகுப்புகள் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன், அதை அண்ணாமலை பார்க்கல. எல்லாரும் தான் சொல்கிறோம், பண்பாட்டு வகுப்புகள்லாம் இருந்ததை எவன் வந்து அதெல்லாம் தூக்குனது? காமராஜர் காலத்தில் இருந்து கல்வி திட்டத்தில் இருந்துச்சுல்ல, அதை யார் தூக்குனது? யார்? கருணாநிதி தானே. அதை சொல்லுங்கள் நீங்கள். இவங்கெல்லாம் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணனால தான் இன்றைக்கி ஒழுக்கக்கேடான வாழ்க்கை மாணவர்கள் போகிறது காரணம். ஒழுக்கமெல்லாம் போதிக்கலை, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேறு மதமாற்ற வேலை மட்டும்தான் செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு திராணி இல்லைல்ல. ஏன்னா அவன் கொடுத்த அஜெண்டாவே இதுதானே, அவர் சொன்னதை மீறி இவர் என்ன செய்ய முடியும்? டிஎன்பிசியை வந்து குரூப் 1 தேர்வில் 17வது கொஸ்டினா வாஞ்சிநாதனை வந்து ஒரு பெரிய கொலை குற்றவாளின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆஸ் கலெக்டரை வந்து ஆஸ் கொலை வழக்கில் குற்றவாளி யாருன்னு போட்டு நீலகண்ட பிரம்மச்சாரி யாருன்னு இவனுக்கு யாருக்காவது தெரியுமா?
கேள்வி அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களாம் குற்றவாளியாக்கி வச்சிருக்காங்க. வாஞ்சிநாதன் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது வெள்ளைக்காரனை கதிகலங்க விட்ட ஆளு வந்து வாஞ்சிநாதன். ஆஸ் கலெக்டர் சுட்டாருன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு அவர் 1911 அவர் சுட்டது. அவர் சுடும்போது அன்னைக்கு இருந்தது நம்ம அடிமையில உட்கார்ந்துருந்தோம், அடிமையாக இருந்தோம். வெள்ளைக்காரன் என்ன சொன்னாலும் பயந்து போயிருந்தோம். அன்னைக்கு ஒரு மனுஷன் துணிஞ்சுமே வெள்ளைக்காரனை சுட்டதுனால, ஒரு கலெக்டரை இங்கே சுட்டதுனால லண்டனில் அது எதிர்விச்சா இல்லையா? அங்கேருந்து ஆட்சியாளர்கள் இங்கே கலெக்டர்லாம் வரமாட்டேன்னு சொன்னானா இல்லையா? நான் எல்லாரும் பெட்டி விடுக்க தீட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? ராணி வந்து கொந்தளிச்சாங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டதா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு மனிதர் தனியாக ஒரு மனிதனை பண்ணி முடிச்சிட்டாரு. இதே சமயத்தில் இன்னொரு 10-15 சம்பவம் நடந்தால் வெள்ளைக்காரனே ஓடி போயிருப்பான். அன்னைக்கு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போயிருப்பான். அதானே உண்மை. அப்படிப்பட்ட மாவீரன், அவரை போய் நீங்கள் இழிவுபடுத்திட்டு, நேற்றுக்கு அவருடைய நினைவு பிறந்த நாள், வாஞ்சிநாதர் ஐயருடைய பிறந்த நாள் நேற்றுக்கு ஜூலை 17. இங்கே முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன செய்துட்டு இருந்தார்? ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு மரியாதை செய்கிறதுக்கு துப்பு இல்லை. இவங்கெல்லாம் வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அதை நெறி வகுப்பு என்னது, தேசபக்தின்னு என்னன்னு இவங்க நமக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயம். அதாவது சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன கும்பல் வழியாக வந்தவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். இவங்ககிட்ட நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? வெள்ளைக்காரன் வழி வந்த கிறிஸ்தவங்க போட்ட பிச்சை தான் எங்கள் ஆட்சின்னு வெளிப்படையாக மேடையில் பேசுகிறாங்க, முழங்குறாங்க. இவங்ககிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும். அதில் சந்துரு மட்டும் விதிவிலக்கா என்ன? சந்துரு அந்த கூட்டணியில் அந்த கும்பலோடு சேர்ந்த ஒரு ஆள் தானே. அதனால் அவரும் அது பேசாமல் திமுகவில் ஏதாவது பதவி அடுத்து ஏதாவது கொடுப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் ஏதாவது பிச்சை போடுவாங்க. அறிவாளர்கள் அதான் சொல்லியிருந்தாரு, இதுக்கு நீங்கள் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டு திமுக கொள்கை பரப்பு செயலராகவே நீங்கள் பேசியிருக்கலாமே, இது எதுக்கு சந்துரு நீதிபதியாக நீங்கள் பேசணும்? அது ஒரு ட்ரிக் இருக்குல்ல. திமுகவில் இருந்துட்டு திமுக வேலை செய்கிறதா உங்களை வந்து திமுககாரன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்வி சேகர் மாதிரி பிஜேபியில் இருக்க மாதிரியே காணிச்சிட்டு திமுக கொத்தடிமை வேலை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி ட்ராக்கில் தான் இப்போ அண்ணன் போயிட்டு இருக்காரு. அது இந்த கல்யாணராமன் பிஜேபியிலேருந்து வெளியே தள்ளிச்சு. ஏன்னா எந்த கட்சியிலையும் சேர்த்ததா சொல்லலை. ஆனால் முழுக்க 24 மணி நேரமாக அண்ணாமலையே திட்டிகிட்டே அலையிறாருல. அது சொல்கிறதுல எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் தைரியமாக சொல்கிறாருல, சொல்லிட்டு அலையிறாருல. இவருக்கு ஒரு போலீஸ் பேரை பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி போட்டு அதை மாதிரி தான் சந்துரும். திமுகவில் இருந்துகிட்டு வேலை செய்கிறது ஒரு டீம், அது ஒரு லேயர். இன்னொரு லேயர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும், ஆனால் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லி ஒரு முகமுடியை போட்டுட்டு அலையும், அது இன்னொரு லேயர். அதே மாதிரி சந்துரு மாதிரியான நீதி அரசர்கள், ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள், இந்த ஹரிபரதாரமன், இந்த மாதிரிப்பட்ட இன்னும் நிறைய பரதேசிகள் கிடையாது. இதெல்லாம் வந்து இன்னொரு லேயர், அவ்வளோதான். அண்ணாமலை முன்னாடி சொன்னார்ல லேயர், பல லேயர். இதெல்லாம் ஒவ்வொரு லேயர். அவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸ் வந்துடும் அறிவாலயத்திலேருந்து. அவங்க அதுக்கு தக்கவாறு அப்படியே அதை வாங்கின கூலிக்கு அப்படியே மாரடிச்சுக்கிட்டே திரியக்கூடிய கும்பல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு. சார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை விமர்சனத்தை பற்றி பேசும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அப்படின்றவர் மோடி அவர்களை கொச்சப்படுத்தி பேசுகிறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஆண்மை இருந்தா நான் வந்து தனியாக நான் நடந்து போகிறேன், எனக்கு எந்த செக்யூரிட்டி இல்லை, உனக்கு ஆண்மை இருந்தால் செக்யூரிட்டி எல்லாம் போ அப்படின்ற மாதிரி செல்வ பரந்தகைக்கு பதிலடி கொடுத்ததுக்கு இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அவசியம் வந்து முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? கரெக்டாக தெளிவாக என்னுடைய புரிதல் நான் வந்து சொல்கிறேனே. 2011 நாங்கள் வந்து குஜராத்துக்கு போனோம். 2011 அப்போ வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து மு கருணாநிதி, குஜராத்தில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர். அன்னைக்கு என்ன அன்னைக்கு அந்த மோடியின் குஜராத்னு ஒரு புக்கு அன்னைக்கு தம்பி சரவணன் தங்கோதரை எழுதினார். அவர் கூடால நான் அங்கே போனேன். அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருந்த அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, திடீர்னு பிரதமர் அன்னைக்கு அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி பாராட்டி விட்டுருவார். பாராட்டிட்டார்னா அது வந்து ஆல் இந்தியா லெவலில் கருணாநிதியை பேரை தூக்கிட்டு போயிடும். அந்த நியூஸ் வந்து ஆல் இந்தியா நியூஸாக மாறிடும். அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு மாநில கட்சி தலைவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை திட்டுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. லல்லு பிரசாத் மாதிரியான ஆட்களை எடுத்துடுங்க. அவர் வந்து நரேந்திர மோடி அவர்களை திட்டினோன்னா அதுவும் வந்து பெருசாக ஆல் இந்தியா நியூஸாக மாறி போயிடும். அப்போ ஒரு நரேந்திர மோடிங்கிற ஒரு மாமனிதரை ஒரு அரசியல் தலைவர் இந்திய அளவில் உள்ள ஏதாவது ஒரு மாநில கட்சி தலைவர்கள் வந்து திட்டுனாலும் அது ஆல் இந்தியா நியூஸ் ஆச்சுது, பாராட்டுனாலும் ஆல் இந்தியா நியூஸ் ஆச்சுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலை வந்து யாராவது ஒருத்தங்க பேசினாதான் அவங்க இருப்பு வெளியே தெரியும். செல்வ பெருந்தகை யார் சார்? யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் செல்வ பெருந்தகை. இதுதானே நிலவரம். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க தெரியுதுல்ல. இவருக்கு பொண்டாட்டிக்க பேரில் லண்டனில் வந்து பக்கிங்காம் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு வெளியே தெரிஞ்சிருக்குல்ல. இது காரணம் வேறு அண்ணாமலை தான். அண்ணாமலையே எடுத்தீங்க, அண்ணாமலை உங்களை பற்றி பேச ஆரம்பித்தார், மாற்றி பேசுனார், உங்களுக்கு பிரபலமாயிட்டீங்க. அவங்க நோக்கம் வந்து என்னென்னா, அண்ணாமலையை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா தான் நம்ம செய்தியே போடுறாங்க பத்திரிகையில்.
நம்ம செய்தியே மீடியாக்களில் அது அன்னைக்கு தான் டிவியில் வருது, இல்லை சோசியல் மீடியாவில் அப்போ தான் பகிரப்படுது. அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ நம்ம இருப்ப காணிக்கணும். அப்படின்னா அண்ணாமலை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறது தான் செல்வ பெருந்தகையுடைய நோக்கமாக இருந்துச்சு. அது வந்து இன்னொரு பக்கம் இருக்குல்ல, நீங்கள் மோதுற ஆள் யாருக்கிட்டேன்னு இருக்குல்ல, வாலிகிட்ட போய் மோதுனீங்கன்னா அவருடைய பலத்தில் பாதி உங்களுக்கு வாலிக்கு போயிரும்ல, எதிர் மோதுறவங்களுடைய பலத்தில் வாலிக்கு போயிடும் பாதி. அப்போ பாதி இது அவருக்கு போகும்போது உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக பாதி பவர் தான் அந்த பக்கம் போயிட்டேன் வாலிகிட்ட. அதான் அண்ணாமலை எடுத்து நீங்கள் அரசியல் பண்ண எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி தான் வந்து நிற்பாங்க. சொன்ன மாதிரி அண்ணாமலை பற்றி பேசலன்னா இவர் யாருன்னு கூட இப்போ தெரியாது. அப்போ நீங்கள் அண்ணாமலை பற்றி பேசும்போது இன்னொன்று என்ன நடக்குன்னா செந்தில் பாலாஜி கதை மாதிரி தான் நடக்குது. இப்போ இல்லைன்னா செல்வ பிறந்தகை வந்து இவர் இதுக்கு கடந்த காலத்தில் வந்து காங்கிரசினுடைய மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை தாக்குதல் நடத்தியவர் செல்வ பிறந்தகைங்கிற உண்மை இப்போ தெரிஞ்சது அதில் இப்போ தெரியுதுல்ல, அண்ணாமலை மூலமாக தெரியுதுல்ல. குண்டாஸ் ஆக்டில் 2 தடவை கைது செய்யப்பட்டவர்னு வெளியே தெரிஞ்சிருக்காதுல்ல, இன்னைக்கு கேஸு அந்த நம்பரோட இப்போ வெளியே தெரிஞ்சு போச்சுல்ல. இவர் வந்து ஆடிட்டரை கொலை செய்தவர் அப்படிங்கிற கதையெல்லாம் முன்னாடி வெளியே தெரிஞ்சிருக்காதுல்ல, இப்போ அண்ணாமலை மூலமாக வெளியே தெரியுதுல்ல. இவ்வளோ பெரிய ஒரு குற்ற பின்னணியை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ரவுடியை தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆக்கியிருக்கீங்க மாநில அளவில் அப்படிங்கிறது உண்மை இப்போ வெளியே தெரிஞ்சிருக்குல்ல. இதுக்கு முன்னாடி தெரியாமல் தானே மறைச்சி வச்சுட்டு தானே பூசி மெழுகி தானே போனாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கர்மானி ஒன்று இருக்குல்ல, கடந்த கால செய்த இதெல்லாம் வெளியே தெரியாமல் மூடி மறைச்சிக்கிட்டு நல்ல மாதிரி யோக்கியன் மாதிரியே வந்துட்டு இருந்தார் செல்வ பெருந்தகை. அது கடைசியில் அண்ணாமலைகிட்ட போய் மோதினார், கரெக்டாக எல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் திருச்சி வேலுசாமி யாருக்கும் தெரியுது, அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் காங்கிரஸில். அதுதான் உண்மை. காங்கிரஸில் நானும் ஒரு ஆள் இருக்காம்பாடி காணிக்கிறதுக்கு வாண்டாடாக வந்து வண்டியில் ஏறுவாங்கல்ல, நானும் ரவுடி தான் சொல்லிட்டு அதேமாதிரி அவரும் வந்து அதுலேயும் பாருங்கள் எல்லாம் இழிவுபடுத்தி பேசி, ஒருமையில் பேசி, நீ வா போனி பேசி, இன்னும் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை ஒன்றுமோ எல்லாத்தையும் பேசி தான் அந்த பேட்டியில் ப்ரெஸ் மீட் வேறு இதில். அதுவும் சத்தியமூர்த்தி பவனில் நடந்த ப்ரெஸ் மீட் தான். என்ன சத்திய சோதனைன்னு தெரியல. இப்படி தான் காங்கிரஸுக்கு வந்த சத்திய சோதனை. அதனால் அவர் பேசுகிறாரு. ஏன் பி சிதம்பரம் ஏன் வாய் திறக்கலை? அவர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் எல்லாம் பேச விவகாரத்தில் தலையிட மாட்டாரோ? அவர் பேசியிருக்கலாமே. இல்லைன்னா இன்னும் எவ்வளோ மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலேயே. EVK இளங்கோவன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் மூத்த தலைவர் தங்கபால் இருக்காரு, இது KS அழகிரி இருக்காரு. இவங்களாம் வாயை திறக்கலையே, ஏன் என்ன கதை? எப்படித்தே எம்பிக்கள் இருக்காங்க, MLAக்கள் இருக்காங்க, ஒருத்தருமே வாயை திறக்கலையே ஏன்? அப்போ செல்வ பெருந்தகைக்கு மேலே அந்த கட்சிக்கு உள்ளால உள்ள மூத்த தலைவர்களுக்கே விருப்பம் இல்லைல்ல, பிடித்தம் இல்லைல்ல. அதனால தான் திருச்சியிலேருந்து ஒரு ஆளாக டிக்கெட் போட்டு ஃப்ளைட் ஏற்றி இங்கே வந்து இதை பேசு அண்ணாமலையே திட்டுன்னு சொல்லி திட்ட வச்சுருக்காங்க. அதானே? யாருமே பேசலையே. செல்வ பெருந்தகை ஒரு ரவுடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஒரு ரவுடியை கொண்டு போய் நீங்கள் மாநில தலைவர் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதிருப்தி. அதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுதுல்ல. இல்லைன்னா இவர் தமிழக அளவில் எல்லாரும் போராட்டம் நடத்துன்னு சொன்னார். எத்தனை மாவட்டத்தில் போகணும்? 3-4 இடத்துல போராட்டம் நடத்தாங்க. அதுவும் பிசு போச்சுது. யாருமே கண்டுக்கலையே. அண்ணாமலையை கொடும்பாவி எரிக்கின்னா ஏதோ 1-2 இடத்துல எரிச்சாங்க, அவ்வளோதான். மற்ற இடத்துல தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக அது ஒரு 70-80 மாவட்டங்கள் இருக்கும் காங்கிரஸில் இன்றைக்கி. ஆனால் கன்னியாகுமரியிலே கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், அப்புறம் வந்து மாநகர் மாவட்டம்லாம் 3 மாவட்டம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து 70-80க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் எத்தனை இடத்துல இவங்க எரிச்சாங்க? எரிக்கவே இல்லையே. அதான் உண்மை. அவருக்கு ஆதரவு இல்லை. அவருக்கு வந்து அவரை வந்து அந்த கட்சியிலுடைய மூத்த தலைவர்களே உண்மையான காங்கிரஸ்வாதிகளை ஏற்றுக்கலை. விருப்பம் இல்லாமல் ஏதோ மேல் இடத்துலேருந்து திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் செல்வ பெருந்தகை. அந்த செல்வ பெருந்தகைக்கு உள்ள தேடி பார்க்கும்போது திருச்சி வேலுசாமி தான் கிடச்சிருக்காரு. ஒரே ஒரு நபர் வந்திருக்காரு. அவரை வச்சு அவரும் வந்து ஏதோ பேசி 4 நாள் பாருங்கள் அவரை பற்றி இப்போ நம்ம பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருப்பு அவர் காட்டியிருக்காருல. அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலையை பற்றி திட்டுனா செய்தி. அண்ணாமலையை இப்போ யாராவது ஒருத்தங்க பாராட்டுவாங்க. சீமான் பாராட்டிட்டாரா, அன்னை ஃபுல்லாக அதுதான் ட்ரெண்டிங். இவர் வந்து தொல் திருமாவளவன் வந்து பங்காரடிகளார் அவர் வந்து மரணம் அடைந்து அந்த இதுக்கு துக்கம் விசாரிக்க போன இடத்துல 2 பேரும் சந்தித்து கை கொடுத்து பார்த்துட்டாங்க. அன்னைக்கு அந்த வீடியோ தான் வைரல். இதெல்லாம் இயல்பாக நடந்துட்டு இருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இப்போ சென்டராக இருக்கார். அவர் தான் மைய கரு. தமிழகத்து அரசியலில் அவர் தான் மைய புள்ளியாக இருக்கார், மைய கருவாக இருக்கார். ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலினும் கிடையாது, இல்லை வேறு யாருமே இல்லை அந்த இடத்துல. இவர் ஒரு ஆள் தான் இருக்கார். இவரை சுற்றி தான் தமிழக அரசியலே நகர்ந்துகிட்டு இருக்கு. அதில் அவரை திட்டினாலும் அது செய்தி தான், அவரை பாராட்டினாலும் செய்தி. சந்திரும் அதே தான். சந்திரன் வந்து இதை அறிக்கையை பற்றி வேற யாராவது வச்சு இதை பேசியிருந்தாருன்னா இந்த செய்தியே வெளியே வந்திருக்கு, இந்த வீடியோ வந்திருக்கு. ஆனால் இது அண்ணாமலையை போய் இழுத்து பேசினால அவர் வரணும்னு அவருக்கே தெரியுது. அண்ணாமலையை போய் இதை மேலே சொன்னால் தான் அவர் இவ்வளோ புக்கை பிடிச்சார் அப்படி பண்ணி எதையாவது போட்டு அண்ணாமலையை வந்து வம்புக்கு இழுத்தால் மட்டும்தான் நாம இருக்கிறது வெளியே தெரியுங்கிறது சந்திரனுக்கு தெரியுது. அதனால் அதை பயன்படுத்துகிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் போகாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதோட அது இதுக்கு மேலே போகாது. அதில் உண்மைத்தன்மை இல்லைல்ல, அதனால் இதுக்கு மேலே போகாது. அவ்வளோதான். இதே தான் கதை. இதுதான் திருச்சி வேலுசாமி பண்ணினதும் இதே கதை தான். ஓகேங்க சார். அடுத்தது வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங்கோடைய இடத்தை நிரப்புறதுக்காக நம்ம ரஞ்சித் அவர்கள் வரப்போகிறாரா?
ஏன்னா இப்போ திடீர்னு வந்து அமைதி பேரணி நடத்துறதா பிளான் பண்ணியிருக்கிறாரு ரஞ்சித் அவர்கள். இல்லை, அவர் அதில் வந்தார்னா அதில் தப்புன்னு நான் நினைக்கல. ஒரே ஒரு விஷயந்தான், ஆம்ஸ்டாங் வந்து பசுக்களை கொல்ல வேண்டும்னு சொல்லலை, புத்தரை பின்பற்றினார். இவரும் புத்தரை பின்பற்றினாலும் நல்லாயிருக்கும். அவர் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு போனார். பா ரஞ்சித்தும் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு அவர் போனார்னா நம்ம அதில் அவருக்கு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் படித்து முன்னேறணும்னு சொன்னார். இவரும் அதே நிலைப்பாட்டை எடுத்தார்னா நமக்கு சந்தோஷமான விஷயம். ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து மற்ற சமுதாயம், இந்த வன்னியர் சமுதாயம் மற்ற பிற சமுதாயத்து மக்களோட ஒருங்கிணைந்து இணைந்து போகணும், நல்ல ஒரு சுமூகமான ஒரு உணர்வை வளர்க்கணும்னு சொல்லி அவர் பாடுபட்டார். நல்லுணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். அதே முயற்சியை பா ரஞ்சித்தும் முன்னெடுத்தார்னா சந்தோஷமான விஷயம்தான். திருமாவளவனுடைய இதை எடுத்துக்கிட்டு இவர் அதில் போய் உட்கார்ந்தாருன்னா அது கேலி கூத்தான விஷயம்னு நான் சொல்லுவேன். என்னுடைய பார்வை தான். அவர் அதில் முன்னெடுக்க இல்லை, இல்லைன்னா அவர் அரசியல் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. விஜயே வரும்போது அவர் பா ரஞ்சித் வந்தால் என்ன தப்பா? தாராளமாக வரலாம். ஆனால் விஜய் இவ்வளோ வருஷமாக என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார்? ஆடம்பர வாழ்க்கை, தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, குடும்பத்தெல்லாம் லண்டனில் கொண்டு வச்சுட்டு சம்பாதிக்கலாம் லண்டனில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எத்தனை பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து ஒரு கார் வாங்கினா கூட ஒழுங்காக வரி கட்டாத அவர். ஆனால் அவர் முதலமைச்சராக ஒன்று ஆசைப்படுறாரு. இங்கே வாங்குற சம்பளத்துக்கு ஒருக்கா டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, எல்லாம் பிளாக் மணியாக வச்சு பிளாக் மணிலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால். ஆனால் வந்து இவங்க வந்து பொது சேவையை பற்றி பேசிகிட்டு கிடக்குறாங்க. இன்னொன்று கேட்குறேன், நெத்தியில் எதுக்கு அந்த ஆள் திடீர்னு குங்குமம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை மட்டுமே தமிழகம் முழுக்க ஏன் ஒட்டிட்டு அலைகிறார் விஜய்? எதுக்கு? அது ஒரு பித்தலாட்டம் தானே. இப்போ அவர் வந்து ஏற்கனவே இருந்த லெட்டர் பேடில் என்ன சார் வச்சுருந்தார்? நடிகர் ஆக்டர் விஜய். அதுக்கு என்ன வச்சுருந்தார்? ஆக்டர் ஜோசப் விஜய். இந்த பேர் தானே இருந்துச்சு. இந்த பேரை தானே வச்சு அந்த லெட்டர் பேடை அடித்து வச்சு இவ்வளவு வருஷமாக அவர் தானே பயன்படுத்தினார். தமிழக வெட்டி கழகம் ஆரம்பித்த உடனே அந்த லெட்டர் பேடில் மட்டும் வெறும் விஜய். அது என்ன? ஏன் பேரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஏன் மாற்றணும்? நீங்கள் சம்மந்தம், நீங்கள் கிறிஸ்டின்னு உலகத்துக்கே தெரியும், கிறிஸ்தவனாக தான் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க ரசிகர்கள். அது தப்பு கிடையாது. கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கா? கிறிஸ்தவங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த அப்பாவி இந்துக்கள் தலையில் முளை வரைக்கணும். அதுக்காக வேண்டி நெத்தியில் ஒரு போட்டு விஜய்ங்கிற பேரை மாற்றி, இதுவே பித்தலாட்டம் தானே. இது ஏன் பண்ணணும்னு கேட்குறேன். அடிப்படையே பித்தலாட்டமாக தானே இருக்குது. ஒழுங்காக டேக்ஸ் கட்ட வரி கட்டாத துப்பு கட்ட ஆள் தானே. அப்புறம் உங்கள்கிட்ட என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? இன்னும் நிறைய கதை சொல்லிவிடலாம். அதனால் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களெல்லாம் அரசியலுக்கு வந்து அந்த அதிகாரத்தை நம்ம வந்து சுவைக்கணும்னு ஆசைப்படும் போது பா ரஞ்சித் வர்றது தப்பே கிடையாது. அவராவது அவருடைய சார்ந்த சமுதாயத்தையாவது சொல்லிட்டு தருவார். அந்த சமுதாயம் முன்னேறணுங்கிறதுல சில நடவடிக்கைகள், சில அவருடைய சில கடந்த காலத்தில் சில நிகழ்வுகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களுடைய பின்புலத்தில் இருந்து இயங்குறதுல எனக்கு முரண்பாடு உண்டு. அதில் வந்து அதை நான் ஏற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆள் கிறிஸ்டின். பா ரஞ்சித் அவர்கள் வந்து நான் வந்து பட்டியலின சமுதாயம்னு சொல்கிறதே அர்த்தம் இல்லாது. அதில் ஒரு உண்மை இருக்குது. அவர் வந்து எப்போ ஒருத்தர் வந்து கிறிஸ்தவங்களாகவோ முஸ்லீமாவோ மதம் மாறி போயிட்டாரோ அப்படின்ன பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான். இவங்க எல்லாம் பறையருங்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்துவாக இருக்கிறது வரை தான் பறையர் சமுதாயம். இந்துவாக இருப்பது வரைக்கும் தான் அவங்க வந்து பட்டியலின சமுதாயம். இந்துவாக இருப்பது வரைக்கும் தான் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வாங்க தகுதியானவங்க. ஆனால் இவர் சான்றிதழ் மட்டும் இன்று ஆதி திராவிடர்னு கையில் வச்சுவிட்டு இது வந்து எப்போவும் மதம் மாறி போய் கிறிஸ்தவ முறைப்படி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கார் அண்ணன். அது ஒரு முரண்பாடானது. அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டா நல்லது, நல்ல விஷயந்தான். அப்புறம் தலித்து பேசுகிறதெல்லாம் நல்லாயிருக்கும். தலித்துங்கிற வார்த்தையே சட்ட ரீதியாக சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் தலித்துன்னு அந்த வார்த்தையை தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே ஒரு மோசடியான வார்த்தை தான். அதாவது இந்த மதம் மாதிரி போனவனையும் சேர்த்து அதை பயன்படுத்துவாங்க. நீங்கள் வந்து ஆதி திராவிடர்னு சொன்னால் இந்து ஆதி திராவிடர் நின்றுட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த ஜாதிக்கு பேரை சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே நிற்கும். நீங்கள் வந்து தலித்துன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் உள்ளே வர மாதிரி ஒரு கணக்கு ஏதோ ஒரு தராசை தூக்கி அதுக்குள்ளே வச்சு அது ஒரு மோசடியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் என்னுடையது. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, பாரஞ்சிருந்த அரசியல் வரல, நமக்கு என்ன பிரச்சனை? தாராளமாக வந்துட்டு மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல ஓகே தான். சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் வந்த உடனே என்ன சொன்னார்னா, இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் வந்து பொலிட்டிக்கல் மர்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் 11 பேர் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டி அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு கட்சி சம்மந்தமாக, ஓகேங்களா, ஒன்றா அதிமுக இருக்காங்க, இல்லைன்னா திமுக காரங்களாக இருக்காங்க, இல்லைன்னா பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரங்களாக இருக்காங்க. இது வந்து கடைசியாக எங்கே போய் முடிய போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எங்கேயும் முடியாது. இது ஒன்றுக்கு இல்லாமல் தான் போகும். அது நோக்கமே அதானே சார். உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். நம்ம ஏற்கனவே இதில் பேசியிருக்கோம். இதனுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அவர்கள் முன்னெடுத்த அரசியல் அது வேற. அது ஒரு தேசிய அரசியல். அது நல்லவங்களை உருவாக்கக்கூடிய படித்தவங்களை உருவாக்க நிறைய பேர் டாக்டர்ஸ், நிறைய பேர் இன்ஜினியர், நிறைய வக்கீல்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதே மாதிரி பிற சமுதாய மக்களோட ஒரு நல்லிணக்கத்தை பேணணும்னு நினச்சார்.
ஒரு குறிப்பாக வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் மற்ற சமுதாயம் எல்லா சமுதாயத்தோட ஒரு நல்ல உறவை மேம்படுத்தணும். அப்போ தான் பட்டியலின சமுதாயமும் முன்னேறும், மற்ற சமுதாயமும் முன்னேறும். இயல்பான விஷயம், நல்ல நோக்கம் இது. இப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு திருமாவளவன். அவர் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகளில் உள்ள கட்சியில் சேரக்கூடிய அந்த அப்பாவி இளைஞர்கள் ஒரு 10 கேஸாவது நீ வாங்கணும்னு சொல்கிறார். 10 எஃப்ஐஆராவது வாங்கணும். 10 எஃப்ஐஆர்னா என்ன ஆச்சு? அதில் 3 கொலை கேஸாக இருக்கணும்னு சொல்கிறார். 3 கொலை கேஸ் வாங்கணும் எவனாவது படித்து முன்னேற முடியுமா? அப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருக்கு ரவுடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதுமாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு ஆள் சேர்க்குற வேலையை அவர் செய்துட்டு இருக்காரு. இதுதான் நம்மளுடைய பார்வை. அதில் அவர் சொன்னதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, அதேமாதிரி வன்னியனை வெட்டு, வன்னியர் பொண்ணை கெட்டு, கவுண்டனை வெட்டு, கவுண்டச்சு கெட்டு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய டயலாக் எங்கே போய் நிற்கும்? திமிரி எழு திருப்பி அடி, இது அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி, இதெல்லாம் என்ன எனக்கு என்ன மாதிரியான ஒரு வாசகங்கள்? இது என்ன மாதிரியான இதை அந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்? அந்த இளைஞர்கள் என்ன மனநிலையில் உருவாவாங்க? உருவானா என்ன நடக்கும்? விலை கொட்டு வெட்டு குத்து கொலை தானே நடந்துட்டு இருக்கும் சமுதாயத்தில். இப்போ இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னவர் ஆம்ஸ்ட்ராங். இதெல்லாம் வேண்டாம், ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் போனவர் அவர். இவர் ஒரு பிரிவினைவாத மாநில பிரிவினைவாத கண்ணோட்டத்தில் போனவர் திருமாவளவன். அதனால திருமாவளவனுடைய வளர்ச்சி ஆம்ஸ்ட்ராங்னால அழியும் அப்படிங்கிறது யதார்த்தம். இவர் முன்னெடுத்த அரசியல் வந்து அந்த பட்டியலின சமுதாய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டு, தாக்கத்தை ஏற்படுத்தினா என்ன ஆகும்? இன்னொன்று, சென்னையில் வந்து திருமாவளவன் பெரிய ஹீரோ கிடையாது, ஆம்ஸ்ட்ராங் தான் ஹீரோ. அது உண்மையான விஷயம். சென்னையை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதியெல்லாம் போனீங்க அப்படின்னா, இல்லைருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் போனீங்கன்னா அங்கே திருமாவளவன் பெருசாக அங்கே ஒன்றும் அவருடைய இது இல்லை. அவர் கடலூர் அந்த விழுப்புரம் அந்த ஏரியாலெல்லாம் ஓகே தான். ஆனால் சென்னை மாநகரில் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமான பேர் இருக்கக்கூடியது. அவருடைய கை தான் ஓங்கி நின்றுது. அவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கை தான் ஓங்கி நின்றுது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை எடுத்து, பட்டியலின சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா. அப்போ அதெல்லாம் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து இவருக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தனால இவர் ஏன் அவரை வந்து கொலை செய்திருக்க கூடாதுங்கிறது என்னுடைய சந்தேகம். அதில் வாய்ப்பு இருக்குதுன்னு செய்யுது. ஏன்னா இப்போ கைதான யாருமே குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்கிறது திருமாவளவனும் சேர்ந்தான்னு சொல்கிறாரு, ரஞ்சித்து சொல்கிறாரு அது குற்றவாளிகள் கிடையாது, அதெல்லாம் வந்து அது கொலையாளிகள், அவங்க வந்து கூலிப்படைகள், ஒரிஜினலான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கூலிப்படையிலேயே திமுகவில் உள்ள வக்கீல், அப்புறம் வந்து மற்ற கட்சிகளில் உள்ள வக்கீல்னு வரிசையாக அண்ணா திமுகவில் உள்ள வக்கீல் ஆள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இழுத்துட்டு வராங்க. இது எல்லாமே அதில் உள்ள இணைச்சி ஒவ்வொருத்தரையும் முதல் ஒரே நாளையிலேயே நிறைய பேர் குற்றவாளிகள்லாம் சரண்டர் ஆகிட்டார், எல்லாருமே வந்து கைது பண்ணிட்டோன்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கார் சொன்னார். அப்போ அது பொய்யா? இப்போ அது உண்மையான குற்றவாளி கிடையாதா? இப்போ வந்து அண்ணா திமுக வக்கீல் பிடிச்சது தான் உண்மையான குற்றவாளியா? பாஜகவில் உள்ளவங்களையும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், தப்பு செய்கிறது அப்பாவாக இருந்தாலும் தப்பு தான் சார். கருணாநிதி செய்தால் அங்கே தந்தை அதனால் தப்பு கிடையாது, இல்லை மு.க. ஸ்டாலின் தப்பு கிடையாது, அப்படிலாம் நிலைப்பாடு கிடையாது. தப்புன்னா யார் செய்தாலும் தப்பு தான். அது பாஜகவில் உள்ளவங்க தப்புனாலும் தண்டனை கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். அப்போ சிபிஐ விசாரணை வச்சா தான் உண்மையான குற்றவாளி வெளியே தேறி வருவாங்க. நீங்கள் வந்து தமிழக காவல்துறை வந்து இது மு.க. ஸ்டாலின் அவருடைய ஏவல் துறையாக தானே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சதும் இவர் இதை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னதும் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் இவர் சிட்டி கமிஷனர், சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனரை மாற்றினாங்க. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அருணை கொண்டு போய் ஏன் அந்த பொசிஷனில் வச்சிங்க? இன்னொன்று, இந்த கொலைக்கு இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணீங்களா, திருவேங்கடம் அவர்களை அந்த குற்றவாளியை வந்து குற்றவாளின்னு சொல்கிறீங்க, சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ணீங்க. அவர் சரண்டர் ஆனாள், அவர் எதுக்கு என்கவுண்டர் பண்ணீங்க? அவர் வந்து நான் தான் கொலை செய்தேன்னு சொல்லிட்டு வந்து சரண்டர் ஆகிறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் வர்றாரு. நீங்கள் அதை சரண்டர் கணக்கில் கொண்டு வர மாட்டீங்க, அது வேறு, கைது கணக்கில் கொண்டு வரீங்க. ஏதோ ஒன்று அவங்கள முன் வந்து தானே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தால் நான் தான் செய்தேன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கேயும் ஓடி மறையலை, உள்ளே வந்து கைதும் பண்ணிட்டீங்க. பழையபடி தப்பிச்சு ஓட முடியாது. அவன் எதுக்கு தப்பிச்சு போகணும்? அவர் தான் அவர் தானாக தானே வந்தார். அப்படி வந்தவரை எதுக்கு நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க? சரி, என்கவுண்டர் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன வேலை பார்த்தார்? நேரவே சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களை போய் சந்தித்தார். அடுத்து என்ன பண்ணார்? முதலமைச்சரை போய் சந்திச்சார். அடுத்து என்ன நடந்துச்சு? திருவேங்கடத்தை என்கவுண்டரில் போட்டு முடிச்சிட்டீங்க. அப்போ அவர் திருவேங்கடம் மாதிரி இதில் 2 குறிப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 2 இதை உணர்த்துறாங்க. ஒன்று, திருவேங்கடம் வந்து ஏதோ உண்மையை சொல்கிறதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை இவர் தான் எங்களுக்கு தாதா, இங்கேருந்து தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் பண்ணணும், இவங்க தான் உண்மையான ஆள், இவங்களுடைய இதில் தான் நாங்கள் செய்தோங்கிற உண்மையாக ஒரு வெளியே சொல்லிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மறைக்கணுங்கிறதுக்கு திருமாவளவன் ஓடினாருங்கிறது தானே புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவர் அங்கேயும் எதுக்கு ஓடினார்? ஓடிட்டு வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்துட்டு போனார்? அது பாஜகவை விசாரிக்க வேண்டும்,
அது வந்து ஆருத்ராவை விசாரிக்க வேண்டும். பாஜக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க, அதாவது அவங்க எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிறத திருமாவளவன் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு சந்தேகம், இன்னமும் அந்த சந்தேகம் இருக்குது. நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வைங்க, அது தெரியும். இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாராவது திமுகவுக்கு எதிராகவோ இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ அந்த குற்றவாளிகள் யாராவது கைதானவங்க யாராவது வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்கவுண்டர் தான். அதனால் நீங்கள் வந்து அந்த பெட்டி பாம்பை நீங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்கள், இல்லை நாங்கள் தான் கொண்டுன்னு சொல்லி என்னதே சொல்லி வேறு எதாவது சொல்லுங்கள். இவங்க இப்போ போலீஸ் அதிகாரிகள் அவங்களை இப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கொத்தடிமை வேலை பார்க்குறாங்க. இது அந்த குறிப்பிட்ட போலீஸுக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீ கேட்டுட்டு போனீங்கன்னா உயிர் பிழைச்ச, இல்லைன்னா நாங்கள் ஒன்று கொன்றுவோம் அப்படிங்கிற என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தானே மற்ற கைது செய்யப்பட்ட மற்ற ஆட்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக தான் நமக்கு தெரியுது, புரியுது. அவங்கள இப்படி தான் கொண்டு போகணும்னு புரிய வைக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இருக்குது. 2 காரணம் தான் இருக்குது இதுக்கு பின்புலத்தில். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், அதாவது திருமாவளவன் தான் இருக்க மாதிரி. திருமாவளவன் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி என்கவுண்டருங்கிறது தவறானதாக என்னால் சொல்ல முடியல அப்படின்ற அளவு பேட்டி கொடுக்குறது திருமாவளவன் வந்துட்டார். ஆமாம், இப்போ வந்து சிபிஐ விசாரணை பண்ணுறதுக்குன்னா யாவும் உண்மையான குற்றவாளிகள் தெரிஞ்சிருவாங்கல்ல. அதை குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் தான் இது. குற்றவாளிகளுக்கான அரசாங்கம், இந்த கள்ளச்சாராயம் வடிக்கிறவங்களுக்கான அரசாங்கம், அந்த குண்டு வைக்கக்கூடிய கோஷ்டிகளுக்கான அரசாங்கம். இந்த அரசாங்கத்திட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்க வந்து அவங்கள குற்றவாளிகளை தான் காப்பாற்றுவாங்க, அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. நீதியும் அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டால் சமூக நீதினு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைவாங்க. இவங்ககிட்ட நீதியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இதுகிட்ட எதிர்பார்க்க முடியாது. இவங்க இதை தான் செய்வாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மரக்கணத்தில் போன வருஷம் செத்தாங்க ஒரு 22 பேர். இப்போ 66, 68 பேர் நிற்கிறாங்க. சரி வச்சுட்டு கிட்டத்தட்ட 100 நெருங்க போகுது. 100கணக்கான பெண்கள் தாலி அறுத்துருக்காங்க. கள்ளச்சாராய சாவுனால உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? வச்சுட்டு போகலாமே. என்ன இவங்க 2000 கோடியை கொடுக்க வேண்டியது இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ண போகிறாங்களா மோடி அரசாங்கம்? ஒன்றும் கிடையாது. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை வெளியே தெரிஞ்சிருவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு பதட்டம் ஆயிடுறீங்க? எதுக்கு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பதட்டத்தோடு ஓடி போய் போன வருஷம் கொடுத்தாரு முதலமைச்சர். இந்த வருஷம் அவருடைய புத்திரபாகியத்தை அனுப்பிவிட்டு எதுக்கு கொடுத்தாராங்க? ஒரே காரணம், இந்த விஷயத்தை அதோட அமைக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா அதில் மாட்டக்கூடியதெல்லாம் திமுக மாவட்ட செயலாளர், திமுகவில் உள்ள எம்எல்ஏ இப்படி வந்து நிற்கிறாங்க, அமைச்சரும் நிற்கிறாங்க உள்ளால. அப்போ அமைச்சர் பெருமக்கள்லேருந்து திமுகவை காப்பாற்றணும்னா இவங்களை அதை திசை திருப்பி போடணும். அதே கதை தான் இங்கேயும். இதுலேயும் திமுக அமைச்சர் உள்ளே வராரு, ரங்கநாதன் உள்ளே வராரு, சேகர் பாபு உள்ளே இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சந்தேகத்துக்கு இடமா உள்ளே இருந்துட்டு இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில். அப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்தினா இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிக்குள்ளே வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை மூடி மறைக்கணும். ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் திருமாவளவன். இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து கூட இதை செய்திருக்கலாம், நமக்கு தெரில என்ன நடந்துன்னு தெரில. இதுக்கு உண்மையான விசாரணை வச்சா தான் நடக்கும். தமிழக போலீஸ் நீங்கள் தானே முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின்காரு என்ன சொல்கிறாரோ என்ன எதிர்பார்க்க அதை கொடுப்பாங்க. நீங்கள் தான் நல்ல நடவடிக்கை எடுத்தேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் அடுத்து அவரை தான் ஒரு 4 நாளையில் அவரை தான் நீங்கள் சிட்டி கமிஷனரை போலீஸ் கமிஷனர் நீங்கள் மாற்றுறீங்க. என்ன இது புரிஞ்சிக்க முடியல. அந்த பக்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து அவரை எதுக்கு மாட்டணும்? அவர் தான் கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. அப்புறம் அவரை எதுக்கு மாற்றணும்? உள்துறை செயலாளர் அமுதாவை எதுக்கு IAS எதுக்கு மாற்றினீங்க? எதுக்கு தேவையில்லை? அது அவங்களே கரெக்டாக தான் நடவடிக்கை எடுத்துட்டுருங்க. இன்னும் சொல்ல போனால் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS, திருமதி அமுதா IAS வந்து திறமையான ஒரு IAS ஆஃபீஸர். அவங்க எதுக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்காம எனக்கு தெரியல. நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள பல இடங்களில் ரொம்ப பெருமையாக பாராட்டுற இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எதுக்கு உள்துறையிலேருந்து மாற்றுறீங்க? உள்துறை எது? தமிழக உள்துறைன்னா அது காவல்துறையெல்லாம் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஏன் மாற்றுறீங்க அவங்கள? அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருல மு.க. ஸ்டாலின்காரு. அதான் உண்மை சார். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.